வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஏன்னா இது ரொம்பவே லேட்டு தான், 1 வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னா டிசம்பர் 10 ஆகுதா. இது வந்தது டிசம்பர் 2ஆம் தேதி வந்திருக்கு. ஓகேவா, இன்னும் 20 நாள் தான் இருக்கு. என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் போஸ்ட். எவ்வளோ போஸ்ட் அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. 25,000 போஸ்ட்டுக்கு மேல இருக்கு. ஓகேவா, எக்ஸாக்டா சொன்னா 25,874. ஓகே, இவ்வளவு போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்ட் யாருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. நம்ம இப்போதைக்கு டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் விட்டாச்சு. தமிழ்நாடு மக்கள் என்ன போட்டித் தேர்வு எழுதுறவங்க எல்லாம் ஒரே மாதிரி குரூப் 4க்கு ரெடி ஆகணும், குரூப் 4 ரெடி ஆகணும். இப்போயே மைண்டை செட் பண்ணிடுவாங்க. குரூப் 2 குரூப் 1 கூட ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா அதில் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதுக்கு படிக்கணும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் உடனே எழுதின உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும். 170 மார்க் எடுத்துட்டோம், 170 கொஸ்டின் ரைட் பண்ணிட்டோம், 165னா நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த குரூப் 2 மாதிரி குரூப் 1 எக்ஸாம் மாதிரி இதுலேயுமே நம்ம சேஃப் ஜோனுக்கு போகலாம். எப்படி அப்படின்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களுமே ஏன்னா இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10வது தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இதோட ஏஜ் கேட்டகரி என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துருவோம். தமிழ்நாடு மக்கள் அனைவருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எழுதணும். ஓகேவா, சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போ இந்த திருச்சிராப்பள்ளி நம்ம இதில் வந்து வெறும் 8 சென்டர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க என்னென்னு சொல்லிட்டு. எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது என்ன அப்படின்னா எஸ்எஸ்சியோட ஜெனரல் டியூட்டி. ஓகேவா, ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் போஸ்ட். இதுக்கு சேலரி என்ன இருக்குன்னா இப்போ 40,000 கிட்ட இருக்கும். எக்ஸாக்டா அவங்க டேக் ஹோம் எடுக்கிறது 35,000 கையில எடுப்பாங்க. ஓகே, 35,000 கண்டிப்பா கையில எடுப்பாங்க. இப்போ 8th பே கமிஷன் வந்துட்டுனா இவங்களுக்கு இன்னும் சேலரி 50,000க்கு மேல போயிடும். ஸோ இந்த சேலரிலாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 2 போஸ்ட் வாங்கினவங்களுக்கு தான் இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் வருது. இது ஒரு பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எந்த இதில் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி மூலயமா எழுதுனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ டிஎன்பிசி மாதிரி டைரக்டா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க வைப்பாங்க. இது எக்ஸாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. ஸோ இதில் எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா 1/12/2025 31/12/2025 டிசம்பர் மாசம். ஸோ இப்போ இந்த டிசம்பர் 31/12 இது லாஸ்ட். ஓகே, இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனா 31. லாஸ்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா. யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியா உங்களுக்கு 100 ரூபா, பிசிக்கு 100 ரூபா. யாருக்கு வந்து இதுக்கு இந்த ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உமன் கேட்டகரிக்கு இதுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ வாங்க பார்ப்போம் இந்த எக்ஸாம் எப்போ நடத்தலாம். டென்டேட்டிவ் ஷெட்யூல்டு எக்ஸாம் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ள நடத்தலாம். வெறும் குரூப் 4 வரத்துக்கு முன்னாடியே இதில் வேலைக்கு போயிடுவீங்க. என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைன்ல நடக்கும். ஓகே, இதில் பேசிக் மேக்ஸ் ரீசனிங் இருக்கு, மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கு, எலிமெண்ட்ரி மேக்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கிலீஷு, ஏன்னா நம்ம ஹிந்தி தெரியாது இல்லையா, ஹிந்தி படிச்சவங்களுக்குலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா இதுல எல்லாமே மார்க்கு 1 மணி நேரம் தான் எக்ஸாம், 60 மினிட்ஸ் தான். அது ஃபுல்லாவே நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸாம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா பேரா மிலிட்ரி போர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நமக்கு டிஎன்எஸ்யூஆர்பியில் கான்ஸ்டபிள் போஸ்ட் எடுப்பாங்க, எஸ்ஐ போஸ்ட் ஆல் எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. டிஎஸ்பி கேட்டகரினா குரூப் 1 எக்ஸாம்ல எழுதி தான் போகணும். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ கான்ஸ்டபிள் இதில் எஸ்எஸ்சியில் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பேரா மிலிட்ரி ஃபோர்ஸு. ஸோ அதில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு சிஆர்பிஎஃப், இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸு, சாஸ்திர சீமாபால், அப்புறம் செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப். ஸோ இதெல்லாம் இந்த அப்புறம் ரைஃபிள் மேன் சொல்றாங்க, அசாமிஸ் ரைஃபிள்ஸு. ஸோ இதுக்கு எல்லாமே தான் ஆள் எடுக்கிறாங்க. ஓகேவா, கான்ஸ்டபிள் சேலரி நிறைய இருக்கும், ஸ்டைஃபன் உண்டு, எல்லாமே உண்டு. ஸோ நம்ம டிஎன்பிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஏன்னா ஏப்ரல் மாதமே எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, மெடிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகே, மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாருமே கிளியர் ஆகிடுவீங்க.
இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸாமு 13 ரீஜனல் லாங்குவேஜில் தான் வரும். ஓகே, நம்ம தமிழ்ல எக்ஸாம்ஸ் இருக்குன்னா இருக்கும். இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, இந்த ரயில்வேக்காக எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அதே சேம் கேட்டகரியில தான் இருக்கும். இது ரொம்ப பயந்துக்கிட வேணாம். வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸாம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, 1/12/2025 31/12/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 31. எதுக்குன்னா ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டை தான் வந்து 2026 1ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது 2 தடவை அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ எந்தெந்த ஜாபுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. சென்ட்ரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு, அப்புறம் சீமாபால் தர்ம சீமாபால், இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸு, அப்புறம் அசாமிஸ் ரைஃபிள்ஸு, இதுக்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த செக்ரட்டரியேட்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுக்கும் இதில் தான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து கண் பார்வை குறைஞ்சவங்களோ எந்த ஒரு டிசபிலிட்டிஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் உண்டு. ஓகே, தமிழ் உண்டு, தெலுங்கு உண்டு, மலையாளம் உண்டு, மணிப்பூரி, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 லாங்குவேஜ் தான் அவைலபிள். பேசிக்கா இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பேசிக்கா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில வரும். நம்ம போய் மாத்திக்கலாம். ஓகேவா, தமிழ்ல வேணா மாத்திக்கலாம், ஹிந்தியில வேணா ஹிந்தியில இருக்கும், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்ம வேணா தமிழ்ல மாத்தி இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, இந்த வேகன்சி எதுக்காகனா கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் போஸ்ட் தான் இது. அதுக்கப்புறம் இந்த சர்டிபிகேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்படின்னா ஒன்லி அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சதர்ன் ரீஜன் அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க போய் பார்க்கணும். அட்மிஷன் போடுறதா, ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று தெரிவிப்பாங்கல்ல, நமக்கு எப்போ வந்து பிசிக்கல் டெஸ்ட்டு, எப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, எப்போ வந்து நம்மள மெடிக்கல் டெஸ்ட் கூப்பிடுறாங்க, நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளா போய் எஸ்எஸ்சி சதர்ன் ரீஜன், இப்போ நம்மளாம் வந்து சென்னை ரீஜன்ல தான் வருவோம், சதர்ன் ரீஜன்ல தான் வருவோம். ஸோ அதில் போய் நம்மளா தான் பார்க்கணும். எந்த ஒரு இதுவுமே வந்து போஸ்டல் மூலியமா உங்க வீட்டுக்கு வராது. நீங்க தான் போய் செக் பண்ணிக்கணும். ஆன்லைன்ல அப்பப்போ பீரியடிக்கலாம். ஸோ அதுதான் இதுல சொல்றாங்க. நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணா இந்த ssc.gov.in போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்போ சதர்ன் ரீஜன் அப்படிங்கறனால எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர்னு இருக்கும், அந்த சதர்ன் ரீஜன்ல போய் நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பாருங்க. பே ஸ்கேல் எவ்வளவு கொடுக்குறாங்க சம்பளம் அப்படின்னா லெவல் 3 21,700 இருந்து 69,100 வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல நம்ம டிஐஏ, ஹவுஸ் அலவன்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்தோம்னா படிக்கடி எல்லாமே சேர்த்தோம்னா நமக்கு கைக்கு 35,000 கிட்டத்தட்ட வரும். ஓகே, ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன இது இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கு, 25,487. மொத்த போஸ்ட் 25,487. இதுல ஃபீமேலுக்கு உள்ளது 2020 தான். இதுல 2020 கழிச்சுட்டா ஓகேவா, 7 8 4 3 23,487 போஸ்ட் மேலுக்கு தான் இருக்கு. அப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து 10th முடிச்சவங்க அனைத்துமே இதுல பேர்ல எழுதலாம். இதுல வயசு என்ன அப்படின்னா 23 வயசு தான் வச்சிருக்காங்க. ஸோ 2003க்கு முன்னாடி ஆனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எஸ்சி எஸ்டி உள்ளவங்க 23 + 5 28 வயசு வரைக்கும் எழுதலாம். பிசி எம்பிசி அதாவது ஓபிசியில இருக்கிறவங்க 23 + 3 26 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உள்ள இதெல்லாம் நான் சொல்றேன் ரிசர்வேஷன். மொத்தம் நம்ம 23,487 பேர் இதுல போட்டியிடலாம். இதுல ரீஜன் வைஸ் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எக்ஸாம் மட்டும் தான் எழுத போறீங்க. பட் இந்த போஸ்டிங் கண்டிப்பா உடனே நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ எத்தனைலாம் இருக்குன்னு பாருங்க. இதை மார்க் பண்ணி தான், மார்க்கை பேஸ் பண்ணி வச்சுதான் இந்த போஸ்டிங்ல போடுவாங்க. மெயினா ஜென்ரலா இந்த சிஏஎஸ்எஃப் கிடைச்சிட்டுனாலோ ரொம்ப ஈஸி. அதுதான் பாருங்க 13,135 போஸ்ட் அதுலதான் இருக்கு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்டிங் சென்ட்ரல் அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. எது இல்லைன்னா இந்த நவரத்ன கம்பெனி, ஓஎன்ஜிசி, பெல்லு, அதுக்கப்புறம் இருக்கிற ஏர்போர்ட்ஸு இதுலெல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா போலீஸுங்க, அவங்கெல்லாம் தான் இது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ பேஸ் பண்ணி இதை அடிச்சு போஸ்டிங்கை எடுத்துட்டு போயிடணும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்றேன், கைடும் பண்றேன். ஓகே, இது ரொம்ப ஈஸி. இப்போ டிசம்பர் மாதம் வருது. எக்ஸாம் எப்போ, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ள நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 4 மாசத்துல உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும்.
ஓகேவா? பெரிய மார்க்ஸ்லாம் இல்லை, 50% எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே சர்வசாதாரணம் வந்தது தான். ஸோ நீங்க இந்த வேலைக்கு போயிடுச்சுன்னா எஸ்ஐ சேலரி இதுல வாங்குவீங்க. ஏஜ் லிமிட் பாருங்க, ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்கு? 1/1/2026. ஓகே, இந்த இதுல ஏஜ் லிமிட் பாருங்க, பார்ன் நாட் பிஃபோர் 2/1/2003க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. 2ஆம் தேதி 1வது மாசம், அதாவது 2 ஜனவரி 2003க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. இது யாருக்கு அப்படின்னா ரிசர்வேஷன் கேட்டகரி இல்லாம ஜெனரல் கேட்டகரி உள்ளவங்களுக்கு. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு என்னன்னா இதுலேருந்து +3 +5 எக்ஸ் சர்வீஸ் மேனா அது. ஓகேவா? எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் சர்வீஸ் இது கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 வருஷம். ஓகே, அப்படின்னு பார்த்தா 2001ல பிறந்தவங்க ஓபிசியில் உள்ளவங்க எழுதலாம், 1998ல பிறந்தவங்க எஸ்சி எஸ்டி உள்ளவங்க எழுதலாம். ஓகே, 2000 1999. ஸோ 99ல பிறந்தவங்க இதில் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க, லேட்டர் தென் 1/1/2008 அதுக்கு மேலே பிறந்திருக்க கூடாது. ஸோ இந்த கேட்டகரியில் தான் ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக் தான், இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். மெயினாக வந்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் எடுக்கணும். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா பிசியில் இருக்கிறவங்க, எம்பிசியில் இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி உள்ளவங்களுக்கு அவங்களும் சரி எடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கும் சர்வீஸ் எடுக்கணும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் எடுக்கணும். எடுத்து ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எங்கே போய் டேரெக்டாக காமிக்கணும்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று தான், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று தான், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டோட சேர்த்து மறுநாள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபார்ம். ஓகே, இது இந்த எக்ஸாமுக்கு ஃபுல்லாகவே ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், வேற எந்த ஒரு மோட்லையும் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. 10th தான் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? 10th தான் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1/1/2026. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு இது இந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணி எழுதலாம். 10th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வேற எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. அதேமாதிரி என்சிசியில் ஜாயின் பண்ணியிருந்தவங்க, சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதுறப்போ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் வரும் இல்லையா, அதில் 5% மேக்ஸிமம் மார்க் வரும், 3%, 2% மேக்ஸிமம் மார்க் வரும். இது இருந்தாலும் அப்லோட் பண்ணிடுங்க ஆன்லைனில். அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கு, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ ssc.gov.in போய் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்படி இல்லைனா மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க, மை எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு, அதுலேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. ஃபீஸ் பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸு என்ன அப்படின்னா 100 ரூபா. யாருக்கு அப்படின்னா ₹100 ஒன்லி ஃபீஸ் பேபிள். யாருக்கு எக்ஸப்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு கிடையாது. எங்கே இதுனா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க உமன் கேண்டிடேட்ஸ் அண்டு கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் கேஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைபு, எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ இவங்களுக்கு கிடையாது, உமன்ஸ் கிடையாது, எஸ்சி எஸ்டிஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிடையாது. ஓகே, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபீஸ் 100 ரூபா தான், எழுதுங்க. ஃபீஸ் கேன் பி பெய்டு ஒன்லி த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். என்ன அப்படின்னா பிம் யூபிஐ மூலயமா, நெட் பேங்கிங் மூலயமா, அப்புறம் விசா அண்ட் மாஸ்டர் கார்டு, அதாவது டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் பண்ணலாம். ஓகே, கிரெடிட் கார்டு கிடையாது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்துக்குங்க. கரெக்ஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோஸ் இது பண்ணுறது, அதுக்கெல்லாம் சில க்ரைட்டீரியா இதில் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நமக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம் சென்டர் சொல்கிறேன். இதுதான் எக்ஸாம் சென்டர், சதர்ன் ரீஜியன். ஓகேவா? சதர்ன் ரீஜியன். இதில் யாரெல்லாம் வராங்கன்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா இவங்க வராங்களா. இதில் நம்ம தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி இதில் தான் வருவோம். ஸோ இதோட மெயின் இதே வந்து ssc.gov.in இதில் தான் போய் எக்ஸாமை அப்ளை பண்ணுவீங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, அப்புறம் திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி. ஆக மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 சென்டர் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 8 சென்டர் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இங்கே தான் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஆன்லைன் எக்ஸாம் மட்டும்தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துக்குங்க. எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா
கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு சொல்லியாச்சு. மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்ட் ஏ பார்ட் பி, இது ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் பேஸ்டு. என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் தான் ஒன்னும். நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கும் ஜென்ரல் நாலேஜும் ஃபோக்கஸ் பண்ணாலே முடிஞ்சிட்டு. இதுக்கு லூசன் புக்கும் இதுக்கும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து சால்வ் பண்ணாலே போட்டு பார்த்தாலே முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அதுதான் சொன்னேன், ஹிந்தி படித்தவங்களுக்கு ஏன் ஈஸியாக அதில் அட்டன் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அவங்க 20 மார்க்கு, நமக்கு தமிழ் கிடையாது இல்லையா, இங்கிலீஷ் தான். ஸோ மொத்தம் எத்தனை நேரம் எக்ஸாம் நடக்கும்னா 60 மினிட்ஸு. மொத்த மார்க் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம மெயினாக மார்க்ஸ் கொண்டு போக வேண்டிய ஏரியா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ணலாம், ஜென்ரல் நாலேஜில் ஸ்கோர் பண்ணலாம், மேக்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் பேசிக்காகவே நீங்கள் எத்தனை மார்க்கு 40. ஸோ இது ஒரு 80, 160 மார்க்குக்கு நடக்குது. கொஷின் எத்தனை? 80 கொஷின். 80 கொஷின்ல நீங்க 40க்கு மேல 50 கொஷின்ஸ் போட்டாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். 50 கொஷின்ஸ் போட்டாலே கன்ஃபார்ம். ஸோ இதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஹிந்தியில் உள்ளவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதுல ஈஸியா அப்ளை பண்ணி ஜாப் வாங்கிறது பெட்ரு. ஸோ இதெல்லாம் தான் சிலபஸ். இதெல்லாம் உங்களுக்கு தனியாக நான் எடுத்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பிடி இதுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க நீங்கள் தான் போய் பார்க்கணும். என்ன அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் இன் 24 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நீங்கள் கடக்கணும். ஓகேவா? கிரவுண்டில் தான் நடக்கும். ஃபீமேல்ஸ் பாருங்க 1.6 கிலோமீட்டரை 8.5 நிமிஷத்தில் அவங்க கடக்கணும். ஸோ 1.6 கிலோமீட்டர் இன் 7 மினிட்ஸ். இது யாருக்கு அப்படின்னா, இது எல்லாமே வந்து லடாக் ரீஜன் இல்லாதவங்களுக்கு மட்டும். 5 கிலோமீட்டரை 24 நிமிஷத்துல அதை வந்து ரீச் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ உடல் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு, மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ மேலுக்கு மட்டும் அந்த இது பார்த்துக்குங்க. ஹைட்டு கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆல் கேண்டிடேட் பிலாங் டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 162 புள்ளி இருக்கணும். அப்புறம் இதுலேயே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு 157. ஸோ இது எல்லாமே மாறுபடும். ஓகே, மெயினாக 170 சென்டிமீட்டர் ஸ்டாண்டர்டாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர் விரிந்த நிலையிலையும் சுருங்கிய நிலையிலையும், மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர். அன்எக்ஸ்பேண்டட் நார்மலாக இப்போ 80 சென்டிமீட்டர் இதில் இருக்கணும் மேல்ஸ்க்கு. இப்படி விரிக்கும் போது அதுலேருந்து ப்ளஸ் 85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஜென்ரலாகவே எல்லாருக்கும் 90 வந்துடும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஹைட்டு பிரச்சனை கிடையாது. கண் பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னா அப்போ இதில் ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்பப்போ பீரியடிக்கலாக போடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்துங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இது ஒன்று, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு 5 கிலோமீட்டர் ஓடணும்ல, இதான் 2. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஹைட்டு பார்ப்பாங்க, அப்புறம் வெயிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், கண்ணு நல்லா தெரியுதா, காது நல்லா கேட்குதா, இதெல்லாம் பார்க்குறது தான். மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதோட சேர்ந்து நடந்துடும். ஸோ இவ்வளோ இதெல்லாம் மாறிட்டோம்னா நமக்கு ஈஸியாக நமக்கு ஜாப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் அப்ளை பண்ணிவிடுங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இங்கே கீழே தெரியுற சென்ட்ரல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன். எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இங்கேருந்து தரப்படும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. CenterMap. You dare to dream, we care to accomplish.